வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபியில் இந்தியாஸ் நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவின் இயற்கை தாவரங்கள். இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். பிளான்ட் கம்யூனிட்டி அன்அஃபெக்டட் பை மேன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஒரு நிலத்தில் அங்கே இருக்கிற கிளைமேட், சாயில், லேண்ட் ஃபார்ம்ஸ், டொப்போகிராஃபி இதை பொறுத்து ஒரு மனிதனோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் தானாக இயற்கையாகவே வளர்கிற பிளான்ட்ஸை தான் நேச்சுரல் வெஜிடேஷன்னு சொல்கிறோம். தென் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் ஆஃப் இந்தியா: ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், மவுண்டைன் ஆர் மான்டன் ஃபாரஸ்ட், ஆல்பைன் ஃபாரஸ்ட், டைடல் ஃபாரஸ்ட், கோஸ்டல் ஃபாரஸ்ட், riverine forest. India's natural vegetation மேப்பில் பார்க்கலாம். இந்த green color shaded area western Ghats. இங்கே வந்துட்டு tropical evergreen forest இருக்குது. Then coastal forest அந்த dark blue கலரில். Then அப்படியே sister states பார்த்தாக்க eastern Himalayas. Then இந்த side western Himalayas. In the blue color region cold desert alpine forest locate ஆயிருக்கும். Then major parts of Indiaல வந்துட்டு deciduous forest வந்து இருக்கும். Next one, India's natural vegetation and annual rainfall. ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸில் 200 to 400 centimeter rainfall நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த மேப்பில் பார்க்கும்போது நமக்கு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஆர் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. தென் இந்த டாட்டாக இருக்கிறதெல்லாம் டான் ஃபாரஸ்ட் இந்த டெசர்ட் சைடில். இங்கெல்லாம் வந்துட்டு லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் நமக்கு கிடைக்கும். தென் திஸ் ஏரியா கோல்டு டெசர்ட் ஏரியா, டான் ஃபாரஸ்ட், ஆல்பைன் ஃபாரஸ்ட்லாம் லொக்கேட் ஆகிருக்கும். தென் இந்த சைட் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். சென்ட்ரல் இந்தியா சைட்லலாம் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கெல்லாம் 70 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும். தென் த நெக்ஸ்ட் ஒன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தாக்க வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்ட் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இங்கெல்லாம் வந்துட்டு 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்க்கு மேலேயும் டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸும் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நமக்கு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ட்ரீஸோட ஹைட்ஸ் வந்துட்டு 60 மீட்டர் ஹைட்டுக்கு மேலேயும் வந்து இருக்கும். மோஸ்ட்டாக ரோஸ்வுட், மஹாகனி, எபோனி, கோகோனட், பேம்பு, சின்கோனா இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் நம்ம இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஆர் மான்சூன் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். இதுதான் வந்து இந்தியாவோட ஏரியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய காடுகள். ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து பார்த்தா 200 to 70 சென்டிமீட்டர் இருக்கிற ஏரியாலெல்லாம் மான்சூன் ஃபாரஸ்ட் இருக்குது. இதுவே 2 டைப்ஸாக பார்க்கலாம், மாய்ஸ்ட் டெசிடியஸ் அண்ட் வெட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். மாய்ஸ்ட் டெசிடியஸ் வந்துட்டு 200 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாவில் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயா, ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். அங்கே பார்க்கக்கூடிய ட்ரீஸ்லாம் வந்துட்டு டீக், சால், ஷிசாம், ஹுரா, மஹுவா, ஆம்லா, செமுல், குஷ்மன், சாண்டல்வுட் இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கலாம். தென் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இங்கே வந்துட்டு ரெயின்ஃபால் 100 to 70 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். அங்கெல்லாம் வந்துட்டு ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பெனிசுலர் இந்தியா, யூபி, பீகார் சைட்லலாம் இருக்குது. மோஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரீஸ்லாம் வந்து டெண்டு, பாலஸ், அமல்டாஸ், பெல், கயர், ஆக்சல்வுட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 50 to 100 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்ட் யூபி, மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலங்கானா, வெஸ்ட் கர்நாடகா, ஈஸ்ட் தமிழ்நாடு இந்த ஏரியாஸ்லாம் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் வந்து இருக்குது.
இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் வந்து மஹுவா, பேனியன், அமல்டஸ், பாலஸ், ஹால்டு, கிகார், பேம்பு, பாபுல், கைர் எக்ஸெட்ரா. தென் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். இது வந்துட்டு ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். ஆனுவல் ரெயின்ஃபால் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ட்ரை ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து லோ ஹெமிடிட்டி, ஹை டெம்பரேச்சர் ஏரியாஸாக இருக்கும். வெஸ்ட் ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானா, நார்த் குஜராத், சவுத் வெஸ்ட் பஞ்சாப் ஏரியாஸ் இங்கெல்லாம் வந்துட்டு தான் ஃபாரஸ்ட் இருக்குது. தென் டெக்கான் பிளாட்டூஸில் இருக்க ரொம்ப ட்ரை பார்ட்ஸ்லேயும் இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தாக்க பாபுல், கிக்கார், வைல்ட் பாம்ஸ். தென் மவுண்டெயின் ஆர் மான்டைன் ஃபாரஸ்ட். இது வந்து 2 டைப்ஸாக இருக்குது பேஸ்ட் ஆன் ஆட்டிடியூட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் வந்துட்டு ரெயின்ஃபால் 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஏரியாவில் வந்து இருக்குது. மோஸ்ட்லி இட் இஸ் ஃபவுண்ட் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். வெஜிடேஷன் வந்து பார்த்தா இது வந்து எவர்கிரீன் டைப் தான். ஆட்டிடியூட் வந்து 1200 to 2400 மீட்டர் ஹைட்ஸில் வந்து இந்த ஃபாரஸ்ட் லொக்கேட்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் வந்து சால், ஓக், லாரல், அமுரா, செஸ்னட், சின்னமான், ஓக், பிச், சில்வர் ஃபிர். தென் வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். இது வந்துட்டு ஒரு மாடரேட் ரெயின்ஃபால் ரீஜன் தான். ஜம்மு காஷ்மீர் சைடு, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட்லலாம் இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அப் டு 900 மீட்டர் ஆட்டிடியூடில் செமி டெசர்ட் வெஜிடேஷன் இருக்குது. மோஸ்ட்லி ஸ்மால் புஷ்ஷஸ் தான் இங்கே வந்து வளரும். தென் 900 to 1800 மீட்டர் ஆட்டிடியூடில் இம்பார்ட்டண்ட்டாக சர்ட் ட்ரீன்ற ஒரு வகையான ட்ரீ அதிகமாக இருக்குது. தென் சால், செமல், தக், ஜாமூன், ஜுஜுப் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. தென் ஆல்பைன் ஃபாரஸ்ட். இது வந்துட்டு ஹிமாலயனில் தான் இருக்குது. 2400 மீட்டர் ஆட்டிடியூட்ஸில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் தான் இது. இது வந்து ஊசி இலை காடுகள், கொனிஃபரஸ் ட்ரீஸ்லாம் இங்கே இருக்குது. தென் டைடல் ஃபாரஸ்ட். டெல்டாஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ரிவர்ஸ்லலாம் இந்த டைடல் ஃபாரஸ்ட் இருக்குது. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். தென் கோஸ்டல் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். இந்தியாஸ் இம்பார்ட்டன்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சுந்தர்பன்ஸ், மகாநதி மேங்க்ரூவ்ஸ், கிருஷ்ணா கோதாவரி மேங்க்ரூவ்ஸ், காவிரி டெல்டா மேங்க்ரூவ்ஸ், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் மேங்க்ரூவ்ஸ், தென் கோவா மேங்க்ரூவ்ஸ், ரத்னகிரி மேங்க்ரூவ்ஸ், மேங்க்ரூவ்ஸ் ஆஃப் குஜராத். தென் லிட்டரல் ஃபாரஸ்ட். கேஷ்ரீனா, பாம் ட்ரீஸ், கோகனட் ட்ரீஸ்லாம் கோஸ்ட் ஆஃப் கேரளா, கோவா சைட்ஸ்லாம் இருக்குது. தென் ரிவரைன் ஃபாரஸ்ட். இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் ஆர் tamarisk and tamarind trees. It is found in the rivers of Great Plains. Then wildlife. உலகத்தில் 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் லைஃப்ஸ் இருக்குது. அதில் 81,251 ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இந்தியாவில் இருக்குது. தென் 6,500 இன்வெர்டிபிரேட்ஸ், 5,000 mollusks, 2,546 ஃபிஷ், 1,228 birds, 458 mammals, 4 types of panthers, etc. Then wildlife sanctuaries in India. Some important sanctuaries are Jim Corbett National Park, then Kaziranga National Park, Manas Biosphere Reserve cum National Park, Simlipal, Chilika Lake Lerka Bird Sanctuary, Chilika Lake Lerka Bird Sanctuary, Dwaraka Marine Park, Gir National Park, then Salim Ali Bird Sanctuary, Mudumalai Forest, Bandipur, then Pulikat, Gindi National Park, Vedanangal Paravaigal Saranalayam, then Rameshwaram Marine Park. இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. தென் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே டேப்லர் காலமில் வந்துட்டு போட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். மேப்பில் வந்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். India's only cold desert present in Himachal Pradesh, then Nanda Devi in Uttarakhand, Kanchenjunga in Sikkim, Manas, Dibru-Saikhowa, Nokrak in Meghalaya, Manas, Dibru-Saikhowa in Assam, Dibang Biosphere Reserve in Arunachal Pradesh, then Sundarbans in West Bengal, Simlipal in Orissa, Achanakmar Amarkantak Biosphere Reserve in Madhya Pradesh and Chhattisgarh, then Panna and Pachmarhi in Madhya Pradesh, Rann of Kutch in Gujarat,
Then Seshashalam in Andhra Pradesh, Nilgiris Biosphere Reserve in Karnataka, Kerala and Tamil Nadu, Agasthyar Malai in Kerala and Tamil Nadu, Gulf of Mannar and Great Nicobars. Then important one-liners in this presentation. The black buck is the state animal of Andhra Pradesh, Haryana and Punjab. Tidal forests are also known as mangrove forest. The Government of India enacted Wildlife Protection Act in 1972. There are 102 national parks and about 515 wildlife sanctuaries in India. Project Tiger was launched in April 1973. Tropical evergreen forests are found in areas having greater than 200 cm rainfall and 22 degrees Celsius temperature. Then important model questions. The monsoon forests are otherwise called as. Answer option B, deciduous forests. Dash forests are found above 2400 meter Himalayas. Answer option B, alpine forest. Seshashalam Hills are a biosphere reserve is situated in. Answer option B, Andhra Pradesh. Dash is a part of the World Network Biosphere Reserves of UNESCO. Answer option B, Agasthyar Malai. Friends, for PDF and online test, text me at the WhatsApp number 9894904745 or mail me at vanangamudi.tnau@gmail.com. Kindly like, share and subscribe our channel for the upcoming videos. Thank you friends.